நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நடக்கக்கூடாத விஷயம் எல்லாம் நடந்து போச்சுங்க. இப்ப கடவுள் புண்ணியத்தால நடந்தது எல்லாமே நல்லதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறதா, இல்ல இப்ப நடக்கக்கூடாத இந்த விஷயம் நடந்திருக்கு, இதை துரதிருஷ்டம் நினைக்கிறதா, கடவுளே ஏன் இந்த சோகம், ஏன் இந்த வேதனை, எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கதறி கதறி அழுதுன்னு இருக்காங்க. அந்த சமயத்துல குறுக்க போன தெய்வம் அப்படியே சும்மா டக்குன்னு வந்த மாதிரி நம்ம வெண்பா உள்ள வராங்க, வந்து பாக்குறாங்க, ஒரு பக்கம் அழுதுன்னு இருக்காங்க. என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையில கட்ட வாங்கி பார்த்தா டைவர்ஸ் நோட்டீஸுங்க. நம்ம மல்லிக்கு வீடியோ கால் எதுக்கு பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டைவர்ஸ் நோட்டீஸ் தான் காட்டதான். கரெக்டா அதை பாத்துக்க மல்லி, இது எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, உனக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு கேட்க தான் போன் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் ரத்த கண்ணீரா வருதுங்க. என்னடா இது, எப்படியெல்லாம் ஒண்ணு மண்ணுமா இருந்தாங்க, அப்படியெல்லாம் இருந்துட்டு இப்ப டைவர்ஸ் நோட்டீஸா? கடவுளே உனக்கு கொஞ்சம் கூட கருணையே இல்லையா? ஏன் இந்த இளம் வயசுல நம்ம மல்லியோட மனசை இந்த அளவுக்கு ஒரு பக்கம் நோகடிச்சு அவங்களுக்கு பிரிச்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்னு சொல்லிட்டு துடிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஆவேசப்படுவீங்க, ஆக்ரோஷப்படுவீங்க. எல்லாமே நல்லாவே புரியுது. என்னங்க பண்றது, காலம் நேரம் எல்லாமே ஒரு விதின்னு ஒண்ணு இருக்கு. அந்த விதியில இந்த டைம்ல இது நடந்தாகணும்னு சொல்லிட்டு இருந்தா அது நடந்துதான் ஆகும். நம்ம என்னதான் கட்டி போட்டு வச்சாலும் அது நடக்காம இருக்க போறது இல்ல. நம்ம வெண்பா பண்ணி அதை பார்த்து கிழிச்சு கிழிச்சு நேரம் போட்டுறாங்க. இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட நம்ம விஜய் இருந்துன்னு ஒண்ணுமே சொல்லுங்க. ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லியோட பாசம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்றதுக்காக தான் அந்த பிளானே போட்டாங்க. அவர் போட்ட பிளான் அவருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ராஜேஸ்வரி ரஞ்சித் இவங்க ரெண்டு பேரோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, பாசிட்டிவா பேச போறாங்களா, இந்த வீட்டுல யார் யாரு நமக்கு நெகட்டிவா இருக்க போறாங்க, அது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இவர் இந்த முடிவே எடுத்துக்கிறாரு. இது ஒரு நல்ல முடிவா இருந்தாலும் நம்ம மல்லி மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும், அவங்க இதை பார்த்ததும் ரொம்பவே டிப்ரெஷன்ல போயிட்டு இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த அவர் யோசிக்காது. ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு. என்னங்க பண்றது, 1000 நல்லது நடக்குதுன்னா ஒரு சில கெட்டது நடக்கும். அந்த சமயத்துல நம்ம அதை நாம தான் பார்த்து பக்குவமா ஹேண்டில் பண்ணி அதை எப்படி கடந்து போகணும்னு சொல்லிட்டு நாம தான் அதை முடிவு பண்ணணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கு நம்ம நின்றுக்கிறோம். கொஞ்சம் நம்ம ஐயோ கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓரமாக உட்காந்தோம்னா அடுத்த செகண்டே நாம போற வேண்டிய பதில இன்னொருத்தர் போயிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருந்துருவாங்க. நாம முன்னேறணும்னா நாம தான் நடந்தாகணும். அப்படி நடக்கலையா, அடுத்த செகண்ட் அவங்கவுங்க முடிஞ்சவங்க முன்னேறணும் போயிட்டே தான் இருப்பாங்க. லாஸ்ட்ல நாம மற்றவங்களை கொத்தம் சொல்லி எந்த ஒரு பிரோஜனமும் எந்த ஒரு யூஸ் இல்லைங்க. நமக்கு நாம இது பண்ண மாட்டேன்னா எப்பவுமே நாம முன்னேற முடியாது. அதை விட்டுட்டு இவன் பண்ணுவான் அவன் பண்ணுவான்னு சொல்லிட்டு உட்காந்து லாஸ்ட் வரையும் இப்படிதான் இருந்தாலும் அந்த மாதிரிதான் நம்ம மல்லியோட நிலைமை இப்போதைக்கு இருக்கு. நம்ம விஜய் எல்லாத்தையும் மாத்துவாரா மாத்த மாட்டாரா அப்படின்ற விஷயத்த கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நாங்க வீடியோவோ அப்லோட் பண்ணதான் போறோம். அதை நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க, அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இப்ப பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. இதனால கால்நடை, அதாவது ஆடு மாடு கோழி, இது எல்லாமே அம்மை நோய் வரும். கரெக்டாக நமக்கெல்லாம் அம்மா போட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அம்மை நோய் வரும். அதுக்கு வந்து தடுப்பூசி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் தடுப்பூசி இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டு வச்சுருங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கூலிங்கான பிளேஸ்லேயே வச்சு இருக்க பாருங்கள் அனிமல்ஸ் எல்லாம். ஏன்னா விலங்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கால்நடை விலங்குகள் அவங்களுக்கும் அந்த ஈட்டுன்றது நம்மளுக்கே எப்படி இருக்கு, அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதையும் கொஞ்சம் நம்ம பார்த்து பக்குவமா நடந்துக்கணும். ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.